வெல்கம் டு மூவி மக்களே. இன்றைக்கி நாம் டாப் 10 டைம் லூப் அண்ட் டைம் ட்ராவல் பேஸ்டு மூவிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் உள்ள எல்லா படமே தரமாக இருக்கும், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படிப்பட்ட படங்களை தான் இந்த லிஸ்ட்டில் இருக்குங்க. சரி வாங்க, என்னென்ன மூவிஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். பத்தாவதாக பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன பிஃபோர் ஐ ஃபால் அப்படிங்கிற படம் தான். இது பிஃபோர் ஐ ஃபாலுங்கிற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, சமந்தாங்கிற ஒரு பொண்ணு குப்பிட் டே அன்னைக்கு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிவிட்டு பார்ட்டிலாம் போயிட்டு ஜாலியாக அவங்க 4 குரூப் ஆஃப் கேர்ள்ஸோட என்ஜாய் பண்ணிவிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்துடுறாங்க. பட் திருப்பி அதே நாள் கண்ணு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலங்க. இதே மாதிரி டைம் லூப் நடந்துக்கிட்டே இருக்குது. எதனால் அந்த டைம் லூப் நடக்குது, யார் இதுக்கெல்லாம் காரணம், அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இல்லாட்டி அதே டைம் லூப்லேயே மாட்டிக்கிட்டாங்களா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. இந்த மூவி மட்டும் இல்லைங்க, இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லா மூவிஸுமே நல்ல தரமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போர் அடிக்காமல் போகும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கரெக்டான டியூரேஷன்லேயும் இந்த படங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த பிஃபோர் ஐ ஃபால் அப்படிங்கிற படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாங்க. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவி. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன மாநாடு படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் வில்லன் 2 பேருமே டைம் லூப்பில் மாட்டிக்கிறாங்க. இவங்களுக்கு நாள் பார்த்தீங்கன்னா திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இவங்க ஏன் இந்த டைம் லூப்பில் மாட்டிக்கிறாங்க, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. நல்லா எடுத்திருப்பாங்க டைம் லூப் கான்செப்டை தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே தரமாக இருந்துச்சு. முக்கியமாக சிம்பு அண்ட் எஸ்.ஜே. சூர்யா இவங்களோட ஆக்டிங் வேறு மாதிரி இருந்துச்சு. நல்லா ஃபன்னாகவும் இருக்குங்க. இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. சோனி லீவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன லூப்பர் படம் தான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா சேம் டைம் லூப் ப்ளஸ் டைம் ட்ராவல் கலந்த ஒரு கான்செப்ட். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதே டைம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிளாக புரிகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம். நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இந்த படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை பண்ணிடுங்க இந்த படத்தை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1993 ரிலீஸ் ஆன கிரவுண்ட் ஹாக் டே அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு வெதர் ரிப்போர்ட்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு வராரு. அவருக்கு கிரவுண்ட் ஹாக் டே அப்படிங்கிற ஒரு டே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. கடைசியில் அந்த டேலேருந்து நெக்ஸ்ட் டேக்கு போனாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. இந்த மூவி டைம் லூப் அண்ட் ட்ராமா எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இது த்ரில்லர் படம்லாம் இல்லைங்க, பட் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா போர் அடிக்காமல் கூட போகுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவி. ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன டே படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் மூவி. படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா அவரோட பொண்ணை பார்க்கறதுக்காண்டி போகிறாரு. பட் அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க. இதே டே இவருக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. கடைசியில் அவர் பொண்ணை இவர் காப்பாற்றினாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. செம கிரிப்பிங் அண்ட் சீட்டட் த்ரில்லர் மூவிங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஃபேமிலியோட கூட பார்க்கலாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் அவைலபிளாக இல்லை. நீங்கள் வேறு வெப்சைட்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டெலகிராமில் இருக்குங்க, நிச்சயமாக டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்தை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன ஹாப்பி டெத் டே பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 மூவிஸ் தான். இந்த படத்தோட பிளாட்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அவங்க பர்த்டே அன்னைக்கு யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா மாஸ்க்லாம் போட்டு அவங்கள மர்டர் பண்ணுறான். பட் மறுபடியும் ஹீரோயினுக்கு சேம் டே மறுபடியும் ரிப்பீட் ஆகுதுங்க. ஸோ அவங்க எப்படி இந்த லூப்புக்குள்ளே வந்தாங்க, அந்த கில்லர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட பிளாட்டுங்க. இந்த மூவியோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே தரமாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக ஹீரோயின் செம்மையாக இருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே டைம் எலமெண்ட்ஸ்லாம் சேர்ந்துருக்கும். நீங்கள் இந்த படத்தை நம்பி பார்க்கலாங்க. கண்டிப்பாக போர் அடிக்காமல் போகும். இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆன எட்ஜ் ஆஃப் டுமாரோ அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, மிமிக்ஸ்னு ஒரு ஏலியன் ஜந்து ஒன்று உலகத்தை அழிக்க வந்துடுதுங்க. அதுங்க கிட்ட இருந்து வேர்ல்டை நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து எப்படி காப்பாற்றினாங்க, அதுதான் அந்த படத்தோட பிளாட்டு. இந்த மூவியும் சேம் டைம் லூப் கான்செப்ட் தாங்க. ஹீரோக்கு இந்த டைம் லூப் நடக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அண்ட் என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேவும் கூடங்க. இந்த மூவியில் ஆக்ஷன் சீன்ஸு, முக்கியமாக விஎஃப்எக்ஸ் சீன்ஸு எல்லாமே தரமாக இருக்கும். டாம் க்ரூஸு ஆஸ் யூஷுவலாக நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார். இந்த மூவி பார்த்தீங்கன்னா என்னோட சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவிங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆன ட்ரையாங்கிள் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் வந்து ஒரு போட்டில் ஒரு ட்ரிப் மாதிரி போகிறாங்க. திடீர்னு ஒரு சூறாவளி மாதிரி ஒன்று வந்துடுது. ஸோ அதனால் அவங்க போட்டு வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுதுங்க. ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு ஷிப் ஒன்று வருது. அதில் எல்லாருமே வந்து ஏறிடுறாங்க. இந்த ஷிப்பில் ஏறினதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களை சந்திச்சாங்க, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவியில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப பெரிய கேஸ்ட்லாம் இல்லை, வெறும் 10 பேர் என்னமோ தான் வந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஸ்டோரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பேர்லேயே வந்து மூவி ஸ்டோரி சொல்லிட்டாங்க ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு. ஸோ மற்றபடி இந்த மூவிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கான்செப்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து நம்பி ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. ஸோ கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆன சோர்ஸ் கோட் படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்மி பைலட் அவர் வேற ஒருத்தரோட நினைவில் போயிட்டு ஒரு ட்ரெயின் பாம்பு ஒன்று வச்சுருப்பாங்க. அது யார் வச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மிஷனில் வந்து இறங்குறாரு. அந்த மிஷனில் அவர் சக்ஸஸ் ஆனாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவியில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் லூப் கான்செப்டோட சேர்த்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எலமெண்ட்டையும் வந்து சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அது உண்மையிலேயே வேறு மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து அந்த டைம் லூப், அப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன், த்ரில்லர், இது எல்லாமே சேர்த்து ஒரு கலவையாக வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை வந்து பார்த்துருங்க. வேறு லெவலில் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜேக் கைலன்ஹால் இவரோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாகவும் தரமாகவும் இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த படமும் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து நம்பி பார்க்கலாம், ஃபேமிலியோட கூட பார்க்கலாங்க. அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க இந்த படத்தை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆன ப்ரீ டெஸ்டினேஷன் படம் தான். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் ட்ராவல், டைம் லூப் கலந்த ஒரு பெஸ்ட் மூவிங்க. சத்தியமாக பயங்கரமாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். எனக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்குது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். பட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், புரியுங்க. பட் இப்படி இல்லாமடா யோசிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சுங்க இந்த படம். அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை.